A pyramid in Mexico. மெக்சிகோவில் உள்ள ஒரு பிரமிடம். கஷ்டப்பட்டு மந்திரக்கல் எடுக்கிறதுக்காக பிரமிட் மேலே ஜாக்கி ஏறிட்டு இருக்கான். சைனீஸ் மந்திரக்கல் எப்படி இந்த மெக்சிகோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் டவுட் வரும். இதே டவுட்டு ஜாக்கிக்கும் இருக்குது. ஆனால் அங்கிள் சொன்னாராம்மா 4 corners ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி 4 இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் கண்டிப்பாக மந்திரக்கல்ல நம்ம சைனீஸ் முன்னோர்கள் ஒளிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு அங்கிள் சொல்லியிருக்காரு. அதனால தான் இப்போ அதை தேடி மெக்சிகோக்கு வந்திருக்கான். பின்னாடியே ஜாக்கியை ஃபாலோ பண்ணிட்டு டார்க் அண்ட் கும்பலும் வந்திருக்கானுங்க. இதில் புதுசாக 2 பேர் ஆட் ஆயிருக்காங்க. ஃபின் சொல்கிறான் போயிட்டு ஜாக்கி பின்னாடி போங்க, அவன் மந்திரக்கல் எடுக்கும் போது அப்படியே அவன்கிட்ட இருந்து பறிச்சிடலான்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான் நான் மெக்சிகோக்காரன் தான், இந்த பிரமிட்குள்ளே ஒரு மம்மி இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னாலாம் போக முடியாது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒரு வழியாக அவனுங்களை உள்ளுக்குள்ளே போங்கடான்னு விரட்டி விட்டாச்சு. இப்போ ஜாக்கி இந்த பக்கம் அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த மந்திரக்கல் எடுக்கிறதுக்காக அந்த மேப்பை பார்த்து பண்ணிகிட்ருக்கான். இந்த மேப்பை ரெடி பண்ணி கொடுத்தது நம்ம அங்கிள் தான். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா மந்திரக்கல் அந்த இடத்துல இல்லை. ஏற்கனவே யாரோ அந்த மந்திரக்கல் எடுத்துட்டாங்க போல். கரெக்டாக ஜாக்கி அதை ஓப்பன் பண்ணோடனே அவனுங்க வந்துட்டானுங்க. ஜாக்கி ஒழுங்கு அந்த மந்திரக்கல்லை கொடுத்துரு அப்படின்னு கேட்குறானுங்க. நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க வந்து இந்த மந்திரக்கல் எடுத்துட்டாங்க, எனக்கு தெரில அந்த மந்திரக்கல் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி ஜாக்கி சொல்கிறான். நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது, ஒழுங்கு முறையே மந்திரக்கலை கொடுத்துருன்னு சொல்லி பீமா அவனை போட்டு குளுக்குன்னு குலுக்கிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு தெரியாது, நான் வரதுக்கு முன்னாடி இங்கே யாரோ வந்திருக்காங்க, வந்து இந்த மந்திரக்கலை எடுத்துட்டாங்க, நமக்கு முன்னாடி யாரோ வந்து மந்திரக்கலை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்கி சொல்லிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து பார்த்தா ஒரு கொடூரமான சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இவங்க எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு மெக்சிகன் மம்மி ஒன்று வந்திருக்கு. அந்த பயங்கரமான மம்மியை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிடுறானுங்க. இப்போ பீமா அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஜாக்கிக்கு பதிலாக அந்த இடத்துல ஃபின் இருக்கான். இப்போதான் நமக்கு தெரியுது அவ்வளோ பெரிய மம்மியை தூக்கிட்டு நம்ம ஜூலி தான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா, எல்லாரையும் பயமுடுத்தி ஜாக்கியை காப்பாத்துறதுக்காக. இவன் மட்டும் எப்படா எல்லா இடத்துக்கும் கரெக்ட் டயத்துக்கு வந்துடுறா. பீமா ஜூலியை பார்த்துடுறான். அந்த மம்மியை அடிச்சு உடச்சிட்டு அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறான். பீமாவால் அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுட்டு அவங்கள துரத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இவனுங்களை பைக்கில் போய் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறான். அவனுங்களும் எல்லாரும் பைக் எடுத்துட்டு ஜாக்கி ஜூலி 2 பேரையும் ஃபாலோ பண்ணுறானுங்க. இந்த பக்கம் ஜாக்கி கேட்குறான், எப்படி ஜூலி நீ இந்த இடத்துக்கு வந்த? நான் உன்னை ஹோட்டலில் தானே இருக்க சொன்னேன், உன் ஹோம் ஒர்க்கை முதல்ல பண்ணி முடிச்சியா? அதான் நான் உன்னை பண்ண சொன்னேன். ஜாக்கி நான் என்னோட ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டேன், அதனால தான் உன் பின்னாடி நான் வந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம், சரிவா தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. போகிற வழியில் அங்கே ஒரு ஸ்கை கிளைடரை வச்சு ஒரு டீம் வந்து ஸ்கை கிளைட் பண்ண பார்க்குறாங்க. ஜாக்கின்னு சொல்லி அதை பறிச்சுட்டு பறந்து போயிடுறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவனுங்க 3 பேரும் பைக்ல இருந்து தொப்புன்னு தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே பீமா தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கான். ஆரம்பத்துலேருந்து இவன் தூரத்துலேருந்து பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கான். மெக்சிகோ சிட்டி ஸ்ட்ரீட்ஸ். மெக்சிகோ நகர வீதிகள். இப்போ ஜாக்கி ஜூலி 2 பேருமே வந்து மெக்சிகன் ஸ்ட்ரீட்ஸ் வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஜாக்கி சொல்கிறான், அங்கிளுக்காக நான் ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும், இல்லைனா அங்கிள் வந்து என்னை திட்டுவாருன்னு சொல்லிட்டு கடைக்கு நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன். அங்கே பாரு அந்த தெருவில் மரியாச்சி வாசிச்சுட்டு இருக்காங்க, அதை கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி போகிறான். ஜாக்கி போனதுக்கப்புறம் பாக்கோன்னு சொல்லி ஒரு பையன் வரான். சென்னரீதா இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயாக இருக்கியா? அதாவது இவனுக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்லர் இருக்காராமா, அவர் பேர் எல் டோரோ ஃப்ரித்தே. இவரோட ரெஸ்லிங் மேட்ச்சுக்கு புதுசாக ஆட்களை கூட்டி போயிட்டு அவங்களுக்கு வந்து காட்டுறது தான் இவனோட வேலை. ஏன்னா இவனுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக ஃபேன்ஸை சேகரிக்கிறது தான் இவனோட ரொம்ப பிடிச்ச வேலைன்னு சொல்கிறான். இவர் தான் என்னுடைய ரோல் மாடல், இன்ஃபேக்ட் நான் வளர்ந்ததுக்கப்புறம் இவரை மாதிரி ஒரு சிறந்த ரெஸ்லராக தான் வருவேன்னு சொல்லி பாக்கோ சொல்லிட்டு இருக்கான் ஜூலி கிட்ட. அட ரெஸ்லிங் ஒரு ஃபேக்கான விஷயம், இது எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லி ஜூலி சொல்லும் போது, இல்லை எல் டோரோ ஃப்ரித்தே ஃபேக் கிடையாது, அவர் வானத்தில் பறப்பாரு, பூமியை பொழப்பாருன்னு சொல்லி அவரை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்கான். சரி ஓகே இன்னைக்கு நைட்டு நீ வந்துரு அவர் மேட்சை பாருன்னு சொல்லும் போது ஜூலி சொல்கிறா, எந்த எல் டோரோ வந்தாலும் எங்க ஜாக்கி முன்னாடி நிக்க முடியாது தெரியுமா, ஜாக்கி எவ்வளவு பெரிய ஃபைட்டர் தெரியுமா உனக்கு, எல் டோரோவெல்லாம் ஜாக்கி ஒத்த கையில தூக்கி போட்டுருவான்னு சொல்றா. என்ன அப்படியா? எல் டோரோவை விட ஒரு பெஸ்ட் ரெஸ்லர்னா நீ யாரை சொல்ற? அதோ அங்கே நிக்கிறானே அவன் தான். யாரு? அந்த எலி மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பக்கத்துல மீசை வச்சு நிக்கிற வயசானவரா? ஏய் நீ எலி மாதிரி இருக்காருன்னு சொல்றியே, அவன் தான் ஜாக்கி. அப்போ ஓகே இன்னைக்கு உங்க ஜாக்கியை நீ கூட்டிட்டு வா, எல் டோரோ கூட ஃபைட் பண்ண வை, யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் சரியா? ஓகே சரி ஓகே பொண்ணு, மறக்காம ஜாக்கின்னு சொல்லப்படுற அந்த எலியை கூட்டிட்டு ஷோக்கு வந்துரு. ஜாக்கி இன்னைக்கு அடி வாங்குறத நான் பார்த்தே ஆகணும். பாக்கோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஜாக்கி அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ ஜூலி சொல்கிறா, ஜாக்கி நீ தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு, அந்த மேட்ச் ஒன்று நடக்க போகுது இன்னைக்கு ஈவினிங் ரெஸ்லிங், அதில் நீ கலந்துக்கிட்டே ஆகணும், ஏன்னா நான் உன்னை நம்பி சேலஞ்செலாம் விட்டுட்டேன் ஜாக்கி அப்படின்னு சொல்கிறா. இந்த தொப்பியை போட்டுக்கோ, நமக்கு மேட்ச்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, ஜாக்கி ப்ளீஸ் இதில் கலந்துக்கோ. இப்போ ஜாக்கி ஒரு டைலாக் சொல்கிறான், ஒன் ஷுட் நெவர் ஃபைட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபைட்டிங். சண்டை போடணுமேங்கிறதுக்காக யாரும் சண்டை போடக்கூடாது ஜூலி, ஸோ நம்ம சண்டை போட போகிறது இல்லை இன்னைக்கு நைட்டு. ஜூலி கிட்ட பேசிக்கிட்டே அந்த போஸ்டரை பார்க்குறான். அந்த போஸ்டரில் அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அந்த மாஸ்க் போட்டிருக்க மனுஷனோட நெத்தியில் நம்ம கால மந்திரக்கல் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஜாக்கி சொல்கிறான், ஜூலி இன்னைக்கு நைட் நம்ம கண்டிப்பாக அந்த மேட்ச்சுக்கு போகிறோம், ஆனால் சண்டை போட போகிறதில்ல, நான் எல் டோரோ கிட்ட பேசி பொறுமையாக அவரோட முகமுடியிலேருந்து அந்த மந்திரக்கல்லை வந்து மீட்டி எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். லூச்சா லைபா ஆடிட்டோரியம். சுதந்திர மணியத்த அரங்கம். அன்னைக்கு நைட்டே அந்த மேட்சை பார்க்கறதுக்கு ஜாக்கி ஜூலி 2 பேரும் டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே டார்க் ஹேண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டானுங்க. வேறு வேலையே இல்லையாடா உங்களுக்கு?
இவன் மண்டை எவ்வளோ பெருசு இருக்கு, தொப்பி எவ்வளோ சின்னமா இருக்கு பாருங்க. ஜாக்கி ப்ளீஸ் போய் ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் ஜாக்கி ஒத்துக்கவே மாட்டேறான். இப்போ அந்த இடத்துக்கு பாக்கோ வரான். பாக்கோ வந்ததுக்கப்புறம் ஜாக்கி கேட்குறான், இந்த எல்டோரோட மாஸ்கில் இருக்குல்ல இது என்னது அப்படின்னு கேட்கும்போது, எல்டோரோட மாஸ்கில் இருக்கிறது அவரோட சிம்பிள். அவர் வந்து ஒரு ஆக்ஸ் மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். இப்போ பாக்கோ மேட்ச் பார்க்கறதுக்கு ஜூலியை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறான். ஜாக்கி மேட்ச் பார்க்க போகாமல் பேக் ஸ்டேஜ் வழியாக போயிட்டு எல்டோரோ ஃபுர்த்தேவோட அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவை தட்டி, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களோட மாஸ்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் உங்கள் மாஸ்க்கை தரீங்களா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உள்ளே இருந்து எல்டோரோ ஃபுர்த்தே என்ன சொல்கிறான்னா, நான் எப்போவுமே என் மாஸ்க்கை கழட்டவே மாட்டேன், அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கத்துறான். இவன் இந்த கதவிட்டு நின்றுட்டு இருக்கும் போது இங்கே டோரு பீமா வந்துடுறான். ஜாக்கியை பிடிச்சி தலைகீழ தொங்க விட்டு எங்கடா வந்திருக்கல், ஒழுங்கு மரியாதை கொடுத்துருன்னு சொல்லி கேட்கும்போது ஜாக்கிக்கு வேறு வழி தெரியல. என்ன ட்ரௌசர் அது. ஜோக்ஸ் அபார்ட், ஜாக்கி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறான். அவனுங்களும் துரத்துறானுங்க. ஜாக்கி திறந்து போய் ஒரு ரூம்குள்ளே ஒளிஞ்சுக்கிறான். அந்த ரூம்குள்ளே ஒரு ப்ளூ கலர் முகமுடி ஒன்று இருக்குது. ஸோ அந்த முகமுடியை எடுத்து ஜாக்கி மாட்டிக்கிறான். அந்த மாஸ்க்கை மாட்டிட்டு வெளியே வந்து எல்தோரோவை தேடி போகிறான். ஆனால் அந்த இடத்துல எல்தோரோ இல்லை. இந்த பக்கம் ஸ்க்ரீனை விலக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா பின்னாடி இருந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு, உங்களுக்கு மேட்ச்க்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்கியை கையோடு கூட்டிகிட்டு போயிடுறாரு. மக்கள் எல்லாரும் ஆறாவரப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் யாருக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர மல்யுத்த போட்டிக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒரு கை தட்டுங்க பார்ப்போம். போதும் போதும் போதும். இப்போ முதல் போட்டியாளரை பார்த்துடலாம். இவர் தான் நம்ம பஸ்கரரோ. நம்மள தானா? இரண்டாவது போட்டியாளர், இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலேயே தோத்ததே கிடையாது, இவர் தான் எல்டோரோ ஃபுர்த்தே. எல்டோரோவோட நெத்தியில் இருக்க அந்த காலம் வந்திருக்கல ஜாக்கி பார்க்குறான். இப்போ இதை எப்படியாச்சும் எடுத்தாகணும், அதுதான் ஜாக்கியோட மோட்டிவாக இருக்க போகுது. போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜாக்கியை பார்த்து ஜூலி வந்து ஆச்சரியப்படுறா. என்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சண்டை போட நின்றுருக்கானேன்னு சொல்லி ஜூலிக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. ஜாக்கி சொல்கிறான், நான் இந்த சண்டையை வேணும்னே போடலை, எப்படியாவது அந்த எல்டோரோ நான் தோக்கடிச்சிட்டேன்னா இவங்க சம்பிரதாயப்படி அந்த முகமுடியை தோக்குறவன் கலட்டணும். ஸோ எல்டோரோட முகமுடியை நான் கழட்டிட்டேன்னா அதுலேருந்து மந்திரக்கலை எடுத்துட்டு அந்த முகமுடி அவன்கிட்டே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். பேசிட்டு எந்திரிச்சா இங்கிட்ட இருந்து ஒரே அடி, அவ்வளோதான், ஆளு மட்டை ஆயிட்டான். ஜாக்கி எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் எல்டோரோட சக்திக்கு முன்னாடி ஜாக்கியால் எதுவுமே ஈடு கொடுக்க முடியலை. ஜாக்கியை தூக்கி போட்டு ஒரே அடியாக அடிச்சிடறான் எல்டோரோ. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு. வந்ததுக்கு மெக்சிகோவில் ஒரு தடவை அசிங்கப்பட்டாச்சு. எல்டோரோவை மறுபடியும் வின்னர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இப்போது ஜாக்கி தோத்ததுனால ஜாக்கியோட முகமுடியை கழட்டிட்டான் எல்டோரோ. அங்கே டார்க்கன் வரானுங்க. இப்போயே போயிட்டு அந்த பைல்வானோட நெத்தியில் இருக்க அந்த மந்திரக்கள் எடுத்துடலாமான்னு கேட்குறானுங்க. ஆனால் பீமா இப்போ வேணாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறான். அடிபட்டு கிடக்கிற ஜாக்கிக்கு ஒரு கனவு வருது. கனவுல அங்கிள் தான் நிற்கிறாரு. அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, ஏண்டா ஜாக்கி, மெக்சிகோக்கு போய் அசிங்கப்படுத்துறியடா உன் அங்கிளை அப்படின்னு சொல்கிறாரு. அங்கிள், நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அங்கிள், என்னால் அவனை தொட்டு அசைக்க கூட முடியல. கவலைப்படாத ஜாக்கி, நீ கவலைப்படுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த மந்திரக்களோட சக்தி வலிமை, அதை வச்சு தான் அவன் ஜெயிச்சிருக்கான். நீ ஒன்றும் சண்டை போட தெரியாமல் தோக்கலை. முதல்ல எந்திரிச்சு போயிட்டு அந்த மந்திரக்களை வாங்குற வேலையை பாரு. கனவுல கூட அடிக்கிறாரே. எந்திரிச்சு பார்த்தா ஜூலி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. என்ன ஜாக்கி, எல்லாரும் முன்னாடி தோத்துட்டியே. ஜூலி, எல்டோரோ வச்சிருக்க முகமுடியில் இருக்க அந்த மந்திரக்கல் தான் அவனோட சக்திக்கு காரணம். அதில் கால மந்திரக்கல் இருக்கு, அதை வச்சு தான் அவன் சண்டை போட்டு ஜெயிக்கிறான் எல்லாருக்கிட்டையுமே. அதனால தான் அவன் ஒரு தடவை கூட தோக்கல. ஜூலி, நினைச்சேன் எனக்கு அப்பவே தெரியும் இந்த பைல்வான் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு. முதல்ல அந்த மந்திரக்கலை எடுத்துட்டு அவனுக்கு ஒரு அடியை போடு ஜாக்கி. இந்த பக்கம் மேட்ச் முடிச்சுட்டு எல்டோரோ கிட்ட பாக்கோ வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்கான். எல்டோரோ கேட்குறாரு, எத்தனை தடவைப்பா வாங்குவேன்னு கேட்குறாரு. அதுக்கு பாக்கோ சொல்கிறான், நீங்கள் என்னோட ரோல் மாடல், நீங்கள் ஒவ்வொரு தடவை ஜெயிக்கும் போது நான் உங்கள்கிட்ட வந்து இந்த ஆட்டோகிராஃப் வாங்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறான். எல்டோரோவை பார்க்கறதுக்கு டார்க் அண்ட் கும்பல் வந்திருக்கானுங்க. வணக்கம் எல்டோரோ, இவர் பேர் தான் டோரு. டோரு, இவர் பேர் தான் டோரோ. டோரோ, இவர் பேர் தான் டோரு. டோரு, உன் முகமுடியை கலட்டு. இந்த எல்டோரோ ஃபுர்த்தே என்னைக்குமே அவனோட முகமுடியை கலட்டவே மாட்டான். அப்படி நானே கலட்டிக்கிறேன். பீமா முகமுடியை கலட்டுறக்காக கிட்ட வரான். ஆனால் மந்திரக்கல் ஆக்டிவேட் ஆகி பீமாவே தூக்கி எல்டோரோ போட்டுறாரு. மலையவே சாச்சிட்டானே, ஓடுங்க. எல்டோரோ அந்த இடத்த எடுத்து கிளம்புனதுக்கப்புறம் ஜாக்கி அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் வச்சிருக்க முகமுடியில் இருக்க அந்த மந்திரக்கல் வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட்டு, அது உங்களுக்கு சொந்தமானது கிடையாது, அது செக்ஷன் 13 ஒரு இடத்துக்கு நான் கொண்டு போகணும்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் எல்டோரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியலை, என் முகமுடியில் இருக்கிறது எதுவுமே கிடையாது, நான் அதை எப்பவுமே கழட்டவும் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷேடோ கான்ஸ் வந்துடுறானுங்க. ஜாக்கியும் இவரையும் சேர்த்து சுத்து போட்டுறாங்க. ஷேடோ கான்ஸ் வந்து சுற்று போட்டுறானுங்க நம்ம ஜாக்கியும் பைல்வானையும். இப்போ 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஜாக்கி அழகாகவே ஷேடோ கான்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி 2 தடவை அவங்கள ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம எல்டோரோவால் அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்களோட கோப்பப் பண்ண முடியல. ஒரு ஷேடோ கான் என்ன பண்ணுறான்னா, அந்த மாஸ்க்கு கலட்டுறதுக்குன்னே ஒரு டிவைஸ் மாதிரி வச்சிருக்கானுங்க. அதை தூக்கி போட்டு அப்படியே மூஞ்சில் இருக்க மாஸ்க்கை கழட்டிடுறானுங்க. இதை ஓரமாக இருந்து பார்த்துட்டு இருந்தால் பாக்கோவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்டோரோட ஒரிஜினல் ஃபேஸை பார்க்குறான் அவன். மாஸ்கில் இருக்க மதற்கல்லும் இல்லை, அதனால எல்டோரோ வந்து ஈஸியாக கீழே வீழ்த்திடுறானுங்க ஷேடோ கான்ஸு. இதை பார்த்துட்டு பாக்கோவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இது வரைக்கும் எல்டோரோ கீழே விழுந்து கூட அவன் பார்த்தது கிடையாது. ஆனால் இப்போ எல்டோரோ தோற்று போயிட்டுருக்காரு. இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருக்குது.
அந்த முகமுடியில் இருக்க மந்திரக்கல்லை பீமா எடுத்துகிட்டு அந்த முகமுடியை விட்டு எரிஞ்சிடறான். இப்போ எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போகும்போது நம்ம பீமா ஜாக்கியும் தூக்கிட்டு போயிடுறான். எல்தோரோ அவமானத்தில் கூனி குறுகி உட்காந்துருக்காரு. இந்த நேரம் பார்த்து பாக்கோ வரான். வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் உங்களை உண்மையான ஹீரோன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி ஏமாற்றி தான் ஜெயிக்கிறீங்கன்னு தெரில. அந்த மந்திரக்கல்ல இருக்க சக்தியை வச்சு தான் இத்தனால நீங்கள் ஜெயிச்சிட்டு இருந்திருக்கீங்க. இந்த ஜூலி அப்போவே சொன்னா ரெஸ்லிங் எல்லாமே ஃபேக் அப்படின்னு. ஆனால் நான் அப்போ கூட சொன்னேன் எல்தோரோ ஃபேக் கிடையாது, அவர் உண்மையான ஆளுன்னு. ஆனால் நீங்கள் அது போய் நிரூபிச்சிட்டிங்க. இவனுங்க காரை எடுத்துக்கிட்டு ஜாக்கியை கடத்திட்டு போயிட்டானுங்க. ஜூலிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. பைல்வான் வாங்க, ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கீங்க? ஜாக்கி அவங்க கடத்தி போயிட்டு இருக்காங்க, வாங்க சீக்கிரம். என்னால் முடியாது ஜூலி, நான் எதுக்குமே உதவாத ஒரு உதவாக்குறேன். ஏமாற்றி ஜெயிச்சிட்டு இருந்த ஒரு ஆள், என்னால் எப்படி ஜாக்கியை காப்பாற்ற முடியும் ஜூலி? அட ரிங்கில் மட்டும் எல்லாரையும் தூக்கி போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க சீக்கிரம் போய் ஜாக்கியை காப்பாற்றலாம். அவனுக்கு கடத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க. எல்லாத்துக்குமே அந்த மந்திரக்கல் தான் காரணம். அந்த மந்திரக்கல் இருந்ததுனால தான் நான் இவ்வளோ பலசாலியாக இருந்தேன். ஆனால் இப்போ அது என்கிட்ட இல்லை. என்னால் எதுவுமே முடியாது ஜூலி. பைல்வான் அதெல்லாம் கிடையாது. ஒரு தடவை ஜாக்கி என்கிட்ட சொல்லியிருக்கான், யூ மஸ்ட் ஃபீல் த பவர் வித்தின். அதாவது உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கும், அதை முதல்ல உணருங்க. வாங்க போய் ஜாக்கியை காப்பாற்றலாம். இன்னொரு தடவை வரமாட்டேன், சண்டை போட தெரியாதுன்னு சொன்னேன், கொன்றுவேன் அவனையா. வாயா பேசாமல் போய் ஜாக்கியை காப்பாற்றலாம். டார்க் அண்ட் கும்பல் மெக்சிகோவில் இருந்து அமெரிக்கா கிளம்புறதுக்கு ஒரு ஃப்ளைட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போது உள்ளுக்குள்ளே ஜாக்கியை வந்து ஒரு கயிறை போட்டு சுற்றி சுற்றி கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா வேல்மாட்டு கிட்ட ஜாக்கியை கூட்டி போய் விட்டா வேல்மாட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆவானாமா. அந்த பிளேனோட கதவு வழியாக ஜூலி எட்டி பார்த்துட்டு இருக்கா. இவனுங்க திசை திரும்பிட்டானுங்க. இந்த பக்கம் போயிட்டு கதவை திறந்து பார்த்தா கீழே இருந்து பைல்வான் பிடிச்சி ஒரே இழுத்துறான் ரெண்டு பேரையும். ஜாக்கியை காப்பாற்றி கீழே இறக்கி வச்சவங்க அவனோட கயிறு அவுக்க மறந்துட்டாங்க. ஜாக்கி சொல்கிறான், நீங்கள் சீக்கிரம் போங்க, அந்த மந்திரக்கல் உள்ளே தான் இருக்குது, அதை எப்படியாச்சும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜூலியும் எல்டோரோவும் உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க அந்த மந்திரக்கல்லை எடுக்கிறதுக்கு. இப்போது அந்த பைலட் ஃப்ளைட்டை எடுத்த உடனே ஜாக்கி வந்து கயிறில் கட்டியிருக்காங்கல்ல ஏற்கனவே, அதனால் தொங்கிக்கிட்டே வரான், ஓடிக்கிட்டே வரான். ஒரு கட்டத்தில் அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. ஜாக்கியும் ஃப்ளைட்டோட சேர்ந்து பறந்துட்டு இருக்கான். ஃப்ளைட்டோட காக்பிட்ல இருந்து வெளியே டோரு வரான். டோரு வர்சஸ் டோரோ இப்போ இந்த சண்டை நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு நடுவில் ஜூலி போயிட்டு அந்த மந்திரக்கல் எடுக்கிறதுக்காக ஃப்ளைட்டோட காக்பிட்டுக்குள்ளே போகிறா. நைஸாக போய் மந்திரக்கல் எடுக்கலான்னு பார்த்தா அந்த பைலட் பார்த்துட்டான். அவனுக்கு ஒரு உதை, அவ்வளோதான், ஆளு கீழே விழுந்துட்டான். இப்போ ஃப்ளைட் பைலட் இல்லாமல் செயலிழந்து அப்படியே கீழே சாயிற மாதிரி போகுது. ஜாக்கியும் கண்ட்ரோல் இல்லாமல் அவனோட கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி கீழே விழுகிற மாதிரி போகிறான். எப்படியோ கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த கயிறை பிடிச்சே ஜாக்கி ஃப்ளைட்டுக்கு உள்ளே வந்துடுறான். என்னது இது, எல்லாருமே இங்கே இருக்கானுங்க. அப்போ ஃப்ளைட்டை யார் ஓட்டுறது? இவ தான் ஓட்டிக்கிட்டு இருக்காளா? மெக்சிகன் ஸ்ட்ரீட்ஸில் பாக்கோ வந்து அவரோட போஸ்டரை பார்த்துக்கிட்டே சோகமாக நின்றுட்டு இருக்கான். இவர் வந்து ஃபேக்குன்னு சொல்லி இவரால் நம்பவே முடியலை. இந்த நேரம் பார்த்து ஃப்ளைட் கரெக்டாக இந்த இடத்துல லேண்ட் ஆகுது. இவங்க 3 பேருக்கு இப்போ சண்டை நடக்குது தரையில். ஜூலி மந்திரக்கலை எடுத்து பைல்வான்கிட்ட கொடுத்து இந்தாங்க வச்சுக்கங்கன்னு சொல்கிறா. ஆனால் பைல்வான் இந்த இடத்துல ஒரு அருமையான டைலாக் சொல்கிறாரு. ஐ வுட் ரேதர் லூஸ் வித் டிக்னிட்டி தேன் வின் பை டிசப்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் நியாயமாக தோற்று கூட போவேன், ஆனால் ஏமாற்றி ஜெயிக்க மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு மந்திரக்கல்ல எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி மறுபடியும் ஜூலிட்டே கொடுத்துட்றாரு. இதை பார்த்து பாக்கோக்கு மறுபடியும் எல்தோரோ ஃப்ருத்தே மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வருது. இப்போ சண்டை நடக்குது. பீமா ஒரே அடியில் 2 பேரையும் அடித்து துவம்சம் பண்ணிடுறான். ஆனால் பீமாவுக்கு பின்னாடி இருந்து ஜூலி அந்த மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி ஒரே கிக்கு பீமாவை மொத்தமாக அந்த இடத்த சாச்சிட்றா. பீமா அந்த பில்டிங்கில் போய் விழுந்ததுக்கப்புறம் அந்த பில்டிங் மொத்தமாக இடிஞ்சு விழுந்துருது. எப்படியோ நம்ம எல்தோரோவும் ஜாக்கியும் தப்பிச்சிடுறாங்க. பீமா அந்த இடிபாடுக்குள்ளே மாட்டிக்கிறான். இப்போ பாக்கோ மெதுவாக அந்த இடத்துல இருந்து வெளியே வரான். இவர் அவமானத்தில் தலை குனிகிறாரு. நீங்கள் எனக்கு ரெஸ்லிங் சொல்லி தருவீங்களா? கண்டிப்பாக பாக்கோ, ஆனால் என்னை மன்னிச்சிரு, நான் இனிமே நேர்மையாக தான் விளையாடுவேன். இதை பார்த்த ஜாக்கி ஜூலி 2 பேருக்குமே ஹாப்பி ஆயிடுது. இந்த ஜூலி சும்மா இருக்காம ஜாக்கி தான் பெஸ்ட் ஃபைட்டருங்கிறா. எல்தோரோ ஜாக்கி, எல்தோரோ ஜாக்கி, எல்தோரோ ஜாக்கி, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு.